இந்த கதை ஒரு ஆசிரியரின் நெஞ்சில் கனமான கல்லை போல அமர்ந்த ஒரு விதியை பற்றியது. ஒரு தாயின் போராட்டக் குரல் எப்படி இந்திய உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி ஒரு சரித்திர தீர்ப்பாக மாறியது என்பதை நீங்கள் அறிய ஆவலா? சில நேரங்களில் ஒரு சலுகையாக தோன்றும் ஒன்று உண்மையில் ஒரு அடிப்படை உரிமையாகும். அந்த உரிமை மறுக்கப்பட்ட போது ஒரு பெண் எப்படி நீதி தேடி புறப்பட்டார் தெரியுமா? அவளுடைய பயணம் வெறும் ஒரு தனிப்பட்ட போராட்டம் அல்ல, அது ஒவ்வொரு தாய்க்கும் கிடைத்த வெற்றி. வாழ்க்கை என்பது வெறும் சுவாசிப்பது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான அனுபவம். கண்ணியம், ஆரோக்கியம், தேர்வுக்கான சுதந்திரம் இவையெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவு நமக்கு அளிக்கும் வாழ்வுரிமை இதையெல்லாம் உள்ளடக்கியது. ஆனால் இந்த அடிப்படை உரிமையே கேள்விக்குள்ளாகும் ஒரு தருணத்தை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். தர்மபுரி மாவட்டத்தின் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி, அங்கு ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு பெண். அவர் தனது வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டவர். முதல் திருமணம், 2 குழந்தைகள், விவாகரத்து. அந்த குழந்தைகள் இப்பொழுது அவருடைய முன்னாள் கணவருடன் இருக்கிறார்கள். காலம் கரைந்து மீண்டும் அன்பை கண்டார், மறுமணம் செய்து கொண்டார். மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவருக்கு 2021 ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. கர்ப்பம், ஒரு தாய்மைக்கான எதிர்பார்ப்பு. ஆகஸ்ட் 17, 2021 முதல் மே 13, 2022 வரை மகப்பேறு விடுப்புக்கு விண்ணப்பித்தார். ஒரு புதிய வாழ்வை வரவேற்க, தாயாக ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்க அவருக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அவருக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. தமிழக அரசு அதிகாரிகள் ஒரு விதியை காரணம் காட்டி அவருடைய விடுப்பை கிட்டத்தட்ட மறுத்துவிட்டனர். 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது என்ற அந்த விதி அவருடைய நெஞ்சில் ஒரு கனமான கல்லை போல அமர்ந்தது. அவரது வாழ்வின் இந்த முக்கியமான தருணத்தில் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை அவர் ஏற்கவில்லை. போராடத் துணிந்தார். சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி அமர்வில் வழக்கு தொடுத்தார். நீதிபதி அவருடைய பக்கம் நியாயம் இருப்பதை உணர்ந்தார். அவருக்கு மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒரு சிறிய வெற்றி. ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை. கல்வித்துறை விடவில்லை. இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்தது. இருண்ட மேகங்கள் மீண்டும் சூழ்ந்தன. அந்த ஆசிரியையின் நம்பிக்கை தள்ளாடியது. ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். தாய்மை என்பது ஒரு வரம், அது ஒரு உரிமை. அதை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்தார். இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்ற கதவுகளை அவர் தட்டினார். அங்குதான் உண்மையான திருப்பம் காத்திருந்தது. நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் அடங்கிய அமர்வு இந்த போராட்ட குரலை முழுமையாக கேட்டது. அவர்கள் மகப்பேறு விடுப்பு என்பது வெறும் சலுகை அல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை என்பதை அழுத்தமாக உணர்ந்தனர். நீதிமன்றம் தெளிவாக கூறியது, குழந்தைகளின் எண்ணிக்கையை வைத்து மகப்பேறு விடுப்பை மறுப்பது என்பது அர்த்தமற்றது. மகப்பேறு நலன்கள் சர்வதேச மனித உரிமைகள், சட்டத்தின் ஒரு அங்கம். ஆரோக்கியம், கண்ணியம், தனி உரிமை மற்றும் சமத்துவம் ஆகிய அனைத்து உரிமைகளிலும் மகப்பேறு உள்ளடங்கியது. உச்ச நீதிமன்றம் அந்த ஆசிரியையின் வயிற்றில் வளர்ந்த குழந்தை அரசு பணியில் அவர் சேர்ந்த பிறகு அவருடைய 2வது திருமணத்தில் உருவான முதல் குழந்தை என்பதையும் குறிப்பிட்டது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபரின் வெற்றி அல்ல, இது இந்தியாவின் ஒவ்வொரு தாய்க்கும் கிடைத்த வெற்றி. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து அந்த ஆசிரியையின் மகப்பேறு விடுப்பை பெறுவதை உறுதி செய்தது. மேலும் 2 மாதங்களுக்குள் அனைத்து மகப்பேறு சலுகைகளையும் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. தாய்மை என்பது வெறும் ஒரு உயிரியல் செயல் அல்ல, அது ஒரு சமூகத்தின் அடித்தளம்.